லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாணிக்க கல்லு எங்க பரம்பரை மாணிக்க கல்லாச்சே. கும்பாபிஷேகம் நடந்தப்போ சிவனுக்கு கிரீடத்துல பதிக்க வேண்டிய மாணிக்க கல்லு. அதே மாணிக்க கல் தான். அத தாத்தா கிட்ட இருந்து திருடினதும் வர்மாதான். என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமாம்மா, இவன் இப்ப மட்டும் இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல வேலை செஞ்ச அமித். அமித் தான் வர்மாவா? ஆமா அத்தை. அமித் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த மாணிக்க கல்ல திருடி வச்சுதான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பணக்காரன் ஆயிருக்கான். நான் டவுட் வந்து சின்னதா ஒரு பிளான் போட்டேன், மாட்டிக்கிட்டான். அபி, நீ இழந்து போன சொத்தை மட்டும் இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி களவு போன மதிப்பில்லாத சொத்தையும் மீட்டு கொடுத்துட்ட. உண்மையிலேயே நீ இந்த வீட்டு மகாலட்சுமி தாமா. அபி மகாலட்சுமியா இல்ல துஷ்டலட்சுமியான்னு பூஜரும் தீ பிடிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஸ்ரீஜா, அந்த மாணிக்க கல்ல பாக்குறதுக்கு என் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குடி. அந்த மாணிக்க கல்ல மட்டும் நாம அடிச்சிட்டோம், நம்ம பல கோடிக்கு அதிபதி ஆயிடலாண்டி. அம்மா, நீ இப்பதான் சொல்ற, ஆனா நான் அந்த மாணிக்க கல்லுக்கு ஆல்ரெடி பிளான் போட்டுட்டேம்மா. அந்த கல்லு நமக்கு தான், கவலைப்படாத. சூப்பர் சூப்பர் ஸ்ரீஜா. அபி, நீ உன் கையால இந்த மாணிக்க கல்லு நம்ம பரம்பரை நகை பணமெல்லாம் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அப்புறமா எல்லாத்தையும் பீரோல வச்சுக்கலாம். ஆமாமா, மாணிக்க கல்லு நகை எல்லாமே பீரோக்குள்ள வச்சு பூட்டுறதுக்கு முன்னாடி 2 பூட்டை போட்டு பூட்டணும். இல்லனா நம்ம வீட்டுல திருடுறவங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பேசுடா சந்தோஷ், உன் பேச்செல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். ஸ்ரீஜா, இவ்ளோ நேரம் வரைக்கும் பூஜை ரூம் தீ பிடிக்காம இருக்கிறது நமக்கு நல்லதுதான். இப்ப இவங்க எல்லாருமே சாமி கும்பிடும்போது பூஜை ரூம் தீ பிடிச்சதுன்னு வச்சுக்கையே, செமையா இருக்கும்ல? ஆமாமா. அபி, அத்தை, பாப்பா நம்ம வீட்டுக்கு முதலா வந்திருக்கா, அவளையும் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு எடுப்போம். சரிங்க அத்தை. சரி, எல்லாரும் சாமி கும்பிடலாம். ஸ்ரீஜா, நேரம் ஆக ஆக நமக்குத்தான் நல்லது நடந்துகிட்டே போகுது. சீதா அபியோட குழந்தைய நான் கெமிக்கல் தடவின விரிப்புக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கா. நெருப்பு மட்டும் இப்ப புடிச்சதுன்னு வச்சுக்கோ, குழந்தைக்கு தான் முதல்ல காயம் படும். ஆமாமா. இனி எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் எங்க குடும்பம் மட்டும் உடைஞ்சிடவே கூடாது. இன்னைக்கு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்க குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். சீதா சொன்னதை கேட்டியா ஸ்ரீஜா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நெருப்பு பிடிச்சி குடும்பமே அவஸ்தைப்பட போகுது. அது தெரியாம குடும்பமே சந்தோஷமா சாமி கும்பிடுறாங்க. ஸ்ரீஜா, நெருப்பு பிடிச்சிடுச்சுடி.
அபி குழந்தை பிளான சொதப்பிருச்சு. அபிதான் அப்படின்னா அவ குழந்தை அவளுக்கு மேல இருக்கு. பாப்பா சொம்புல இருந்த தண்ணியை தட்டி விட்டுட்டால. சொம்ப தட்டி விட்டுட்டு சிரிக்கிறியாடா செல்லம்? சொம்புல இருந்தது காசி தீர்த்தம்மா. அத குழந்தை தட்டி விட்டதுனால தீட்டு கழிஞ்ச மாதிரி நல்ல சகுனம் தான். என்னங்க நீங்க புதுசா சகுனம் தீட்டெல்லாம் பேசுறீங்க? ஏன் நான் பேசக்கூடாதா? என் பேத்திக்காக நான் அதெல்லாம் பாப்பேன். சஞ்சீவ், இந்த மாணிக்க கல்லு பணம் நகையெல்லாம் நீயே பத்திரமா கொண்டு போய் உன் பீரோல வச்சிருப்பா. அதான் சேஃப். சரிம்மா. ஸ்ரீஜா, சீதா கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த மாணிக்க கல்ல ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா சஞ்சீவை எப்படி சமாளிக்கிறது? நான் அடிக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி. அபி, என்னத்த? என்ன அபி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்ததுனால வீட்டை ரசிச்சு பாத்துட்டு இருக்கியா? ஆமா அத்த. சரி, உன் ஆசை தீர இந்த வீட்டை ரசிச்சு பாத்துட்டு பாப்பாவை பால் கொடுத்து படுக்க வச்சிரு. நானும் உங்க மாமாவும் போய் பாப்பா படுக்கிறதுக்கு ஒரு நல்ல தொட்டில வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்க அத்த. அம்மா, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. சரிப்பா. வரேன்ப்பா. வரேன்டா. சரி. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். அபி, அத்தை, பாப்பா தூங்குனதும் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கதவை நல்லா சாத்திக்க. சரிங்க அத்தை. சஞ்சு, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. வாமா போலாம். சரிம்மா, வரோம். பாய். என்ன ஸ்ரீஜா இப்படி ஆயி போச்சு? அபி இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது பூஜை ரூம் தீப்பிடிச்சு எரியும். இந்த குடும்பமே கவலையில சாகும்னு நினைச்சு பிளான் போட்டா கடைசியில நாம கவலைப்பட்டு சாகிற மாதிரி ஆயி போச்சு. எப்பவும் போல இந்த வாட்டியும் கடைசி நேரத்துல அபி கிட்ட நாம தான் தோத்து போயிட்டோமா? விடுமா, இன்னைக்கு நடந்ததை நீ பெருசா எடுத்துக்காத. அந்த அபிய பழி வாங்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு தானே நான் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்த பாத்துப்பியோ? அது இல்ல, அந்த அபிய ஒரு கை பாத்துடலான்னு சொன்னேன் ஸ்ரீஜா. சொல்லுங்க வக்கீல் சார். மேடம், நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நானும் இன்ஸ்பெக்டரும் ஒரு கேஸ் வாங்கினது தான் மிச்சம். உங்ககிட்ட காசு வாங்க முடியல. வக்கீல் சார், என் நிலைமை என்னங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்க. அபியோட குழந்தை வந்ததுல இருந்து என் நிலைமையே தலைகீழ மாறி போயிடுச்சு. என்னோட சைனுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு பணம் தர முடியும்? மேடம், அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது மேடம். ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு மாசம் போறீங்க, அப்புறம் ஏதாவது முடிதான்னு பாக்குறேன். இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருச்சு. எல்லாம் என் நேரம். என்ன ஸ்ரீஜா, இன்னும் 4 நாள் போனா நம்ம நிலைமை பிச்சைக்காரங்க ரேஞ்சுக்கு வந்துரும் போல இருக்கே. அப்புறம் நம்ம சோத்துக்கு சிங்கிதானா? மா சும்மா இருமா, நீ வேற. நான் எல்லாத்தையும் மாத்துவேன். கிழிச்ச. முறைக்காத, நான் சொல்றதுதான் உண்மை. அபியோட குழந்தை இருக்கிற வரைக்கும் நாம இந்த வீட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. காஸ்ட்லியான ஒரு மேக்கப் கூட போட முடியாது. வீட்ல இருக்கிற மேக்கப் திங்ஸுக்கு கொஞ்சமா தான் பண்ண முடியும். அப்பதாண்டி ரொம்ப நாளைக்கு வரும். எந்த குழந்தையால எல்லா சொத்தும் அவ கண்ட்ரோலுக்கு போச்சோ அதையே செல்லாம பண்ணுவேன். சரி, என்ன ஸ்ரீஜா பண்ண போற? உன்கிட்ட சொல்லி சொல்லிதான் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. இனிமே நடக்க போறத மட்டும் பாரு. நான் அந்த அபிய ஜெயிச்சு நம்ம நிலைமைய பழைய மாதிரி மாத்துவேன்.
சஞ்சீவ், என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாக்குற? எல்லா விஷயத்தையும் சாதிச்சு இப்படி எளிமையாவே இருக்கியே, அதத்தான் பாக்குறேன். எல்லா விஷயமும் சாதிச்சிட்டேனா? என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமா அபி, ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்ச, ஜப்தியாக இருந்த வீட்டையும் மீட்ட, அம்மா கிட்ட இருந்து திருட்டு போன பணம், அப்புறம் நம்ம பரம்பரையோட மாணிக்க கல்லு, எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துட்ட. இதெல்லாம் உன்னை தவிர வேற யாரால பண்ண முடியும்? அதத்தான் எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட்டேன்னு சொன்னேன். நான்லாம் இன்னும் சாதிக்கல சஞ்சீவ். எனக்கு இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு. இன்னொரு விஷயமா? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பண்ணாலும் போதும்னு திருப்தி அடையவே மாட்டியோ? சஞ்சீவ், நாம பாப்பாக்கு பேர் வைக்க போறோம்ல? ஆமா. நான் பாப்பாக்கு வைக்க ஒரு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த பேர் என்ன தெரியுமா? பேரா? நீ பாப்பாவுக்கு எந்த பேர் வச்சாலும் அது எனக்கு முழு சம்மதம் தான். நான் என்ன சொல்ல போறேன்? எதுவுமே சொல்ல போறதில்ல. நீ யோசிச்சு வச்சிருக்கிற பேரை நீ பாப்பாக்கு பேரை வைக்கும் போது அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சஞ்சீவ். எதுக்கு அபி தேங்க்ஸ்? தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நீ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. அதுவா? அத நான் சொல்றதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? என்ன சர்ப்ரைஸ்னு நீயே கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்கணுமா? சரி, ஓகே, நானே கண்டுபிடிக்கிறேன். என்னவா இருக்கும்? நீ எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கியா? ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸுக்கு யாராவது இவ்ளோ பில்டப் பண்ணுவாங்களா? நல்லா யோசி சஞ்சீவ். ட்ரெஸ்ஸும் இல்லைன்னா பைக்கா? பைக்கும் இல்லை. எனக்கு எதுவுமே தோணல அபி. சர்ப்ரைஸ் என்ன நீயே சொல்லிடு. நான் சொல்ல முடியாது சஞ்சீவ், நீ தான் கண்டுபிடிக்கணும். அப்பனா ஏதாச்சும் க்ளூ கொடு. க்ளூவா? சரி தர. அது உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். என்னது? என்ன சந்தோஷப்படுத்துமா? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? நல்லா யோசி சஞ்சீவ். ரொம்ப நாளா நமக்கு இன்னொரு பாப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை அபியும் அதையே யோசிச்சு சொல்றாளோ? நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சேன்னா ஈஸியா சொல்லிடலாம் சஞ்சீவ். சொல்லு. அதேதான் அபி. சர்ப்ரைஸ் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? எஸ். என்னையே யோசிக்க வைக்கிறியா? இது சம்பந்தமா நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அபி. அப்ப நம்ம இருந்த நிலைமையில இதெல்லாம் தேவையான்னு நானே மனசை மாத்திக்கிட்டேன். சஞ்சீவ், பிரச்சனை வரும்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாதான் நம்ம ஆசைப்பட்டதை செய்ய முடியும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. ஆசைப்பட்டதை அப்பப்போ கரெக்டா செஞ்சிடணும். செம்ம பாயிண்ட். இது ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாம். அப்போ நீயும் அதுக்கு சரிங்கிற? சரின்னு தோணாமையா உனக்கு நான் சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருப்பேன். நானும் உன்ன மாதிரி தான் சஞ்சீவ். எனக்கு தினமும் இத பத்தி யோசனை வந்துட்டே தான் இருக்கும். ஐ ஜாலி. நான் தான் இப்ப முடியாது, அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டுருவேன். ஆனா இனிமே அப்படி விடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். உன்னோட இந்த முடிவு எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? இத பத்தி முன்னாடியே பேசிருக்கணும். தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். பேசலாம் தான், ஆனா மனசளவுல நீ ரொம்ப டயர்டா இருக்கியா? அதனாலதான் சஞ்சீவ். ஆட நீ வேற, நானாவது டயர்ட் ஆகுது. நான் மனசளவுல டயர்டா இருந்தாலும் உடம்பு அளவுல நல்ல ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன். உடம்பா? என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமா, நம்ம பண்ண போறது லாங் டர்ம் ஒர்க் இல்லையா? அதுக்கு உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நல்ல ஸ்டாமினாவும் இருக்கும். ஓ,
அப்படி சொல்றியா? சரி ஓகே, இப்பயே நம்ம அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடலாமா? சஞ்சீவ், நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நாம வந்ததுமே நம்ம வேலைய ஆரம்பிச்சிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அபி, இப்படி ஓப்பனா பேசுற. எனக்கு புரியுது. எனக்கு வேற இங்க கொஞ்சம் வெக்கமா வருது. சஞ்சீவ், வெக்கமா? எதுக்கு? அது கதவு திறந்திருந்தா வெக்கம் வரத்தானே செய்யும். நான் போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஏய், நில்லு நில்லு. நீ எதை பத்தி சொல்ற? அதான். அதுனா எது? அதான் இப்போ சொன்னீல்ல, ஒரு சர்ப்ரைஸ். நான் உனக்கு கொடுக்கறதா சொன்ன சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது எப்படி அபி ஓப்பனா சொல்ல முடியும்? ஓ அபி, எனக்கு வெக்கமா இருக்கு. சஞ்சீவ், வெக்கப்படாம சர்ப்ரைஸ் என்னன்னு நேரடியா சொல்லு. அதான், நமக்கு இன்னொரு பாப்பா வேணுங்கிறதான உன்னோட சர்ப்ரைஸ். சஞ்சீவ், சி, நான் என்ன சொல்ல வந்தா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பாரு. அப்போ நீ சொன்ன சர்ப்ரைஸ் அது இல்லையா? இது அது இல்ல சஞ்சீவ். நீ தானே அப்படி சொன்ன அந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. நீ சந்தோஷப்பட இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கா? ஏன்டா இப்படி பண்றியோ? போ. அவசரப்பட்டு ஏதோ உளறி இப்படி அசிங்கப்பட்டியடா. பாப்பா வந்ததுல இருந்து ஐயா ஒரு மாதிரி நொண்டி அடிக்கும் போதே நினைச்சேன் உனக்குள்ள இப்படி ஒரு யோசனை இருக்கும்னு. நான் நினைச்சது தப்பா போச்சு. சரிக்காத அபி. சரி சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் என்னன்னு நீ ஏதா கெஸ் பண்ண. வேணாம், நான் திரும்பவும் ஏதாவது ஏடா உடமா யோசிச்சிருவேன். எனக்கு இந்த கெஸ்ஸிங்கே வேண்டாம். நீயே சர்ப்ரைஸ் என்னங்கறத சொல்லிடு. சரி, நானே சொல்றேன், நீ கண்ணை மூடு. கண்ணை மூடணுமா? ஏன்? சஞ்சீவ், உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், கண்ணை மூடு. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? திறக்க மாட்டேன். சஞ்சீவ், கண்ணை திறக்க கூடாது. சரி, திறக்கல. சஞ்சீவ், கண்ணை திறக்காம உன் கைய நீட்டு. கையை நீட்டணுமா? ஆமா, நீட்டணும். நீட்டு சஞ்சீவ், ரெண்டு கையையும் நீட்டு சஞ்சீவ். சரி, ஓகே. கவர் மாதிரி இருக்கு. ஆமா சஞ்சீவ், கவர் தான். இப்போ கண்ணை திறந்து பாரு. என்ன அபி இது? சஞ்சீவ், கவரை பிரிச்சு பாரு. அபி, வர்மா கிட்ட நம்ம இழந்த நம்ம கார்மெண்ட் கம்பெனியை நீ திரும்ப மீட்டுட்டியா? நம்ம கம்பெனி நீ கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி சஞ்சீவ். அந்த கம்பெனியில இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் உன்னோட உழைப்பு இருக்கு. அத நான் உன் கையை விட்டு போக விட்டுருவேனா? எப்படி அபி இதை பண்ண? வர்மா கிட்ட இருந்த நம்ம கம்பெனிய வர்மா யார்கிட்டயோ வித்ததா எனக்கு தகவல் கிடைச்சது. நான் போய் அவங்க கிட்ட பேசி இந்த கம்பெனிய நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. வர்மா கிட்ட இருந்து நம்ம மீட்ட பணத்துல இருந்து
கொஞ்சத்தை எடுத்து அந்த கம்பெனியை வாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு மிச்ச பணத்தை கொடுத்து கம்பெனியை உன் பேர்ல திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சஞ்சீவ். இந்த விஷயம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு உன்கிட்ட நான் சொல்ல வேண்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தேன்.